सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 32 குரு மகிமை வர்ணனை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பின்னர் சத்குரு என்னை தனது பள்ளிக்கு அழைத்துச் சென்றார். பறவைகள் தங்கள் குழந்தைகளை ரக்கைகளில் மறைப்பது போல சத்குரு என்னை தனது மடியிலே சுமந்து சென்றார். சத்குருவினுடைய இந்த அன்பினுடைய ஓட்டத்தை விவரிக்கும் போது என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கடினம். சத்குருவினுடைய தெய்வீக பள்ளியிலே எனது பற்று மற்றும் மாயையினுடைய அனைத்து பிணைப்புகளும் அருந்து போயின. எனது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அன்புக்கு உரியவர்களின் உண்மையான தன்மையை நான் அறிந்து கொண்டேன். பின் அனைத்து பிணைப்புகளும் உருகி நான் அவர்களிடமிருந்து முற்றிலும் பிரிந்து விட்டேன். சத்குருவினுடைய அருளால் நான் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபட்டேன். உலகப் போக்குகள் அழிக்கப்பட்டன. கர்ம பந்தங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. எல்லா தடைகளும் நீக்கப்பட்டன. சத்குருவை என் பார்வையிலேயே வைத்திருப்பது என் மனதை ஒருமுகப்படுத்துவது. அவரை கட்டிப்பிடித்து உட்காருவது போல உணர்ந்தேன். சத்குருவினுடைய உருவம் எப்போதும் என்னுடைய கண்களிலே இருக்க வேண்டும். நான் எப்போதும் சத்குருவின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் எப்போதும் உணர்ந்தேன். சத்குருவின் மீது கவனம் செலுத்துவதை தவிர இந்த கண்கள் வெறும் தசைகள், பயனற்ற உறுப்புகள். சத்குருவின் உருவம் எப்போதும் என்னுடைய முன்னால் இல்லை என்றால் நான் குருடனாக இருப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சத்குருவினுடைய அருகாமை எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சத்குருவினுடைய பாதுகாப்பின் கீழ் வருவதால் எந்த அபாக்கியசாலி ஆன்மா காப்பாற்றப்படாது. சத்குரு எனக்கு எல்லாமுமாக ஆனார். சத்குருவினுடைய முன்னிலையிலே நான் தியான நிலையை அடைந்தேன். மனம், புத்தி, அகங்காரம் உள்ளிட்ட அனைத்து புலன்களும் என் உடலிலே தங்கள் இடத்தை விட்டு வெளியேறி என்னுடைய கண்களிலே வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டன. சத்குருவை தவிர வேறு எதையும் என்னுடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. இந்த நிலை பிரத்யேக தியான நிலை என்று அழைக்கப்படுகின்றது. நான் அதை அடைந்தேன். சத்குருவை பற்றி தியானிக்கும் போது மனமும் புத்தியும் விரக்தி அடைகின்றன. எனவே இறுதியிலே ஒருவர் பணிந்து வணங்கி அமைதியாக இருக்க வேண்டும். சத்குருவின் முன் மௌன சபதம் செய்யுங்கள். அனைத்து தொடர்புகளையும் மிதமான குரலிலே செய்யுங்கள். உரத்த குரலை பயன்படுத்த வேண்டாம். வெறும் அறிவை பெறுவதற்காக ஒரு சத்குருவை தேர்ந்தெடுப்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை. அர்த்தமற்ற போதனைகளை பெறுவதன் மூலமும் அர்த்தமற்ற குரு மந்திரங்களை பெறுவதன் மூலமும் ஒரு போலி குருவுக்கு நன்கொடைகள் வழங்குவதன் மூலமும் நாம் நிதி ரீதியாக கொள்ளையடிக்கப்படுகின்றோம். பின்னர் நாம் மனம் திரும்ப வேண்டியிருக்கும். இத்தகைய திமிர் பிடித்த குருக்கள் தங்களிடம் ஏராளமான அறிவு களஞ்சியம் இருப்பது போல தோன்றச் செய்கின்றார்கள். தங்களை நல் ஒழுக்கம் கொண்டவர்கள், தூய்மையானவர்கள் மற்றும் உண்மையானவர்கள் என்று கூறி மிரட்ட முயற்சிக்கின்றார்கள். இத்தகைய போலி குருவிடம் எப்படி ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும்? மிகவும் சாத்வீகமாகவும் சத்வ குணங்கள் நிறைந்ததாகவும் தோன்றும் ஒரு போலி குரு தன்னை முற்றிலும் ஏமாற்றுக்காரனாகவும் சுயநலவாதியாகவும் பேராசை கொண்டவனாகவும் கருதுகின்றான். ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய அனுபவத்தை தர முடியாதவனும் நெல்லிக்காயை காட்டி முலாம்பழத்தை எடுத்துச் செல்பவனுமான ஒருவனுடைய சகவாசம் பயனற்றது. வாய்மொழி அறிவு மட்டுமே அடையப்படும் இடத்திலே பிரம்ம ஞானத்தினுடைய அனுபவம் சிறிதளவு கூட இல்லை. தனது சொந்த மகிமையை அதிகரிப்பதிலே ஆர்வமுள்ள ஒருவர்
தனது சீடரின் நலனுக்காக எவ்வாறு சேவை செய்ய முடியும்? ஆன்மீக முன்னேற்றத்திலே சீடருக்கு எவ்வாறு உதவ முடியும்? உள்ளத்தை தொடாத வார்த்தைகளை கொண்ட குருவாக இருப்பதன் பயன் என்ன? பயனற்ற பேச்சுகளாலும் வீண் முயற்சிகளாலும் ஒருவரை காப்பாற்ற முடியாது. இப்படித்தான் சத்குரு என்னை காப்பாற்றினார். அவர் எனக்கு நித்திய அறிவினுடைய பரம்பரையை கொடுத்தார். எதையும் தேடாமல், எந்த தர்ம சாத்திரங்களை படிக்காமல், சத்குருவின் அருளால் மட்டுமே எனக்கு தேவையான அறிவு கிடைத்தது. எந்த முயற்சியும் செய்யாமலோ அல்லது எந்த ஆராய்ச்சியும் செய்யாமலோ சத்குருவினுடைய அருளால் மட்டுமே நான் உண்மையை உணர்ந்தேன். இது சத்குருவினுடைய தெய்வீக லீலைகள் மற்றும் கற்பனை செய்ய முடியாத நிகழ்வு. சத்குரு என்னுடைய கால்களிலே ஒரு கயிற்றை கட்டி கிணற்றிலே தலை கீழாக தொங்கவிட்ட போது நான் உச்சக்கட்ட பேரின்பத்தை அடைந்தேன். சத்குருவினுடைய சக்தியையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தேன். சத்குருவின் அருளும் சத்குருவிடம் அபரிமிதமான பக்தியும் நமக்கு இருந்தால் அனுபவம், பிறப்பு மற்றும் அறிவு எந்த முயற்சியும் இல்லாமல் நம்மிலே வெளிப்படும். அதற்காக நாம ஜபம், தவம், தியானம், சடங்குகள், உண்ணாவிரதம், தர்ம பிணைப்புகள் போன்றவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஞானிகள் அறிவை வழங்குவதற்கு எதிர்முறையை கொண்டுள்ளனர். கடின உழைப்பாளிகளின் சடங்குகள், சடங்குகளை தடை செய்தல், தூக்கம், ஞானிகளின் பெருமை மற்றும் யோகிகளின் பாசாங்கு அனைத்தும் அர்த்தமற்றவை மற்றும் பயனற்றவை. உறுதியான நம்பிக்கையும் பக்தி பாதையிலே உறுதியான நம்பிக்கையும் இல்லாமல் எதையுமே நம்மால் அடைய முடியாது. மிகவும் திமிர் பிடித்த பெருமையால் சூழப்பட்ட ஒரு பண்டிதரை ஞானிகள் பார்ப்பதில்லை. அவர்கள் அவரை விட்டு ஓடிவிடுகின்றார்கள். ஞானிகள் அத்தகைய பண்டிதர்களுடன் பழகுவது இல்லை. ஞானிகள் தங்கள் அறிவின் அடிப்படையிலே தங்களை கடவுளாக கருத தொடங்குகின்றார்கள். அகங்காரத்தின் காரணமாக ஒரு ஞானி தன்னை பரிபூர்ண உணர்வுள்ள கடவுளாக கருத தொடங்குகின்றான். ஆனால் ஒரு பக்தர் இயல்பாகவே பக்தியால் நிறைந்தவர். அவர் தனது அறிவை பற்றி பெருமை பேசுவதில்லை. ஒரு அப்பாவி பக்தர் தனது உடல், மனம், செல்வம் மற்றும் அனைத்தையும் தனது குருவுக்கு அர்ப்பணிக்கின்றார். நான் இதையெல்லாம் செய்திருக்கின்றேன், நான் இதை செய்பவன், இவை அனைத்தும் என்னுடைய மகிமையால் நடக்கின்றது, இவை அனைத்தும் என்னுடைய செயல்களின் விளைவு. அந்த பக்தனுக்கு ஒருபோதும் அத்தகைய பெருமை இல்லை. நம்முடைய வாழ்விலே நடக்கும் அனைத்தும் கடவுளால் மட்டுமே செய்யப்படுகின்றது. அவர் நம்மை முன்னேறச் செய்கின்றார், மேலும் நமது நன்மைக்காக நம்மை வீழ்ச்சி அடைய செய்கின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள தடைகளை நீக்குகின்றார். மேலும் தற்போதைய சூழ்நிலையிலே ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளை உருவாக்குகின்றார். இதையெல்லாம் செய்பவர் கடவுள் மட்டுமே. இது ஒரு நற்பண்பு நிறைந்த பக்தனுடைய உணர்வு. நம்முடைய வாழ்விலே நடக்கும் அனைத்தும் சத்குருவினுடைய அருளால் நடக்கின்றது. நான் அதை செய்பவன் அல்ல. இது பக்தரின் பணிவான உணர்வு. பக்தன் எப்போதும் கடவுளினுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பவன். அவன் ஒருபோதும் சுதந்திரமானவன் அல்ல. இந்த 4 அறிஞர்களும் எந்த உண்மையை தேடிக்கொண்டிருந்தார்கள்? அது இன்றும் மர்மமாகவே இருந்தது. இப்போது அதனுடைய விளக்கத்தை கேளுங்கள். மேலே குறிப்பிடப்பட்ட அனைவரும் கற்றறிந்த அறிஞர்கள். அவர்கள் தங்கள் அறிவை பற்றி பெருமைப்பட்டனர். அறிவை பரப்புவது என்ற தலைப்பு அவர்களுக்குள் எழுந்தபோது கடவுளை பற்றிய விவாதம் தொடங்கியது. நான் பெற்ற அறிவின் அடிப்படையிலே கடவுள் எங்கே இருக்கின்றார், அவரை கண்டுபிடிப்பது என்பது குறித்து விரிவான விவாதம் நடத்த தொடங்கினேன். இந்த அறிஞர்கள் அனைவரிலும் சாய் பகவானும் ஒருவர். சாய் பகவான் துறவின் உருவகமாகவும் உயர்ந்த கடவுளாகவும் இருக்கின்றார். ஆனால் அவர் ஏன் இந்த 4 பேருடன் சேர்ந்து இந்த பகுத்தறிவற்ற பாதையை ஏற்றுக்கொண்டு தாழ்மையை ஏற்றுக்கொண்டிருப்பார்? கேட்பவர்களுக்கு இது போன்ற சந்தேகங்கள் எழுவது இயற்கைதான். ஆனால் இது பக்தர்களின் நலனுக்காக ஒரு வழிகாட்டி மட்டுமே. எனவே பக்தர்களின் இரட்சகரான பகவான் சாயி இதை பற்றி எப்படி தாழ்வாக உணர முடியும்? பாபா கடவுளின் அவதாரமாக இருந்த போதிலும் நாடோடியை மரியாதைக்குரியவர்களாக கருதினார். மேலும் உணவே முழுமையான பிரம்மம் என்று பக்தருக்கு சொல்ல
உணவின் மகத்துவத்தை பாடினார். அதே போல உணவை அவமதிப்பவருக்கு ஏற்படும் தீங்கினுடைய முக்கியத்துவமும் விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கற்றறிந்த அறிஞர்களின் வார்த்தைகளிலே குருவை தவிர வேறு எந்த அறிவும் இல்லை, குருவை தவிர வேறு எந்த அறிவாளியும் இல்லை என்று விளக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் மற்றும் குருக்களின் வழிகாட்டுதலின் கீழ் நடந்து கொண்டு அவர்களின் ஒழுக்கத்தை பின்பற்றுபவனே அறிவை பெறுபவன். குரு இல்லாமல் தர்ம அறிவை பெற முடியாது. மேலும் சத்குருவினுடைய பாதங்களிலே கடின உழைப்பு, படிப்பு, பயிற்சி மற்றும் சடங்குகளை செய்யாமல் இந்த அறிவு கூட பயனற்றது. தாய், தந்தை மற்றும் குருவின் ஆசிகளை பெறக்கூடிய சாதனை புரிபவன் மட்டுமே அறிவை பெற முடியும். இது வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆசிகளை பெற்று அறிவை பெறுவதற்கான யாகத்தை செய்வதே பிறப்பு மற்றும் இறப்பு என்ற கட்டுகளை உடைத்து முக்தியை அடைவதற்கான ஒரே வழி. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வழிமுறைகளும் சுய சுத்திகரிப்புக்கான வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் இல்லாமல் ஒருவர் தன்னை பற்றிய தூய அறிவை பெற முடியாது. பெற்றோர் மற்றும் குருக்களின் ஆசீர்வாதம் இல்லாத ஒருவரின் பிறப்பு பயனற்றது. உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களின் உணர்தல் சக்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மாவின் இயல்பை ஆழமான மற்றும் ஆழ்ந்த அருளின்றி அடைய முடியாது. அத்தியாயம் 32 குரு மகிமை வர்ணனை, ஓவிகள் மற்றும் கருத்துரை, 4ஆம் பாகம் அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज